இப்போ பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் லாஸ்ட் கிளாஸ் வரையும் பார்த்துருக்குறோம். அதில் செகண்ட் எக்ஸசைஸ் மீதி இருக்கிற சம் பாரு. 7th கொஸ்டின் பாரு. ஏங்கிற பாயிண்ட் வந்து -1,1, பிங்கிற பாயிண்ட் 1,3, சிங்கிற பாயிண்ட் வந்து 3,a கொடுத்துட்டு தி பாயிண்ட்ஸ் அண்ட் இஃப் வந்து ஏபி ஈக்குவல் டு பிசி ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் தென் ஃபைன் வந்து ஏவோட வேல்யூ மட்டும் கேட்டுக்கிறாங்க. ஏபி ஈக்குவல் டு பிசி ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ வந்து நம்ம கேட்டுக்கிறாங்க. இப்போ பாரு, ஏங்கிற பாயிண்ட் -1,1, பிங்கிற பாயிண்ட் வந்து 1,3 கொடுத்துறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் ஒன்று பார்முலா தெரியும். டி ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். y1லாம் இங்கே தான் வரும். எப்படி எழுதணும்? x2 மைனஸ் x1 இப்படி தான் எழுதணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த வேல்யூ என்ன எழுதணும்? y2 மைனஸ் y1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளே தெளிவாக எழுதிட்டு இப்போ ஏங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? -1,1, பிங்கிற பாயிண்ட் 1,3, ஏங்கிற பாயிண்ட் x1 y1, பிங்கிற பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு இது பாரு, நான் எடுத்து அப்ளை பண்ணால் 1 + 1 போன கிளாஸ்லேயே பார்த்துருப்பேன். இதில் 3 - 1 ஃபார்முலாவிலேயே மைனஸ் இருக்குது. அதனால் 1 + 1 2 ஸ்கொயர், 3 - 1 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஆனால் 4 வந்து 2 டைம் இருந்து 4 × 2 எழுதலாம், அல்லது 2 × 4 எழுதலாம். 4 வந்து ரூட்டுக்குள்ளே வெளியே எடுத்திங்கன்னா 2 மட்டும் வரும். அப்படின்னா 2 × √2 ஏபி கண்டுபிடிச்சிடும். அடுத்து பிசி வந்து பார்த்திங்கன்னா பார்முலா வந்து இதுக்கு எழுதிய டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் பிசி ஈக்குவல் டு x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். பிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது 1,3, சிங்கிற பாயிண்ட் என்ன இருக்குது 3,a. இந்த பாயிண்ட் x1 y1 எடுத்துகிறோம், இது x2 y2ன்னு எடுத்துகிறோம். இது எப்படி எழுதலாம்? 3 - 1ன்னு எழுதலாம் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு. a - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இப்போ 3ல் 1 போச்சுன்னா என்ன வரும்? 2 ஸ்கொயர்டு. a - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏபியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பிசியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி ஈக்குவல் டு பிசின்னு கொடுத்துட்டாங்க. ஏபியோட வேல்யூ வந்து 2 × √2ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு பிசி வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் a - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ரெண்டு ரூட்டுனால கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடையும் ஸ்கொயர் பண்ணுறேன். இது வந்து 2 × √2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா இந்த வேல்யூ தான் வரும். a - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 வரும். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 தான் வரும். ஈக்குவல் டு a - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். ஆல்ரெடி நமக்கு இந்த பார்முலா பார்த்துருப்போம். a - b இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் - 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தா ஏவை அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். -2 இருக்குது. ஏவோட வேல்யூ a தான், பியோட வேல்யூ 3 ப்ளஸ் b ஸ்கொயர்னால் 3 தான் இருக்குது. 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 4ன்னு எழுதிட்டோம். இப்போ 4 × 2 8 ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு. 2 × 3 6a ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ண 9 ப்ளஸ் 4 8 ஈக்குவல் டு a ஸ்கொயர்டு - 6a ப்ளஸ் வந்து 9 + 4 வந்து 13 இருக்குது. இப்போ இந்த 8 அந்த சைடு கொண்டு வந்தால் எப்படி எல்லாம்? a ஸ்கொயர் - 6a ப்ளஸ் 13 -8 ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரலாம். இப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்? a ஸ்கொயர் - 6a ப்ளஸ் 30ல் 8 போச்சுன்னா 5 ஈக்குவல் டு 0. இதை வந்து இப்போ பேட்ரிசேஷன் பண்ணலாம். அடுத்த பேஜில் பாரு. இப்போ பாரு, இதை வந்து பேட்ரிசேஷன் பண்ணால் என்ன வரும்? 5a ஸ்கொயர். மல்டிப்ளை பண்ணால் 5 வரணும், ஆட் பண்ணால் -6 வரும். எப்படி எல்லாம்? 1 × 5 ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் ஆட் பண்ணலாம் -6 வருது. மல்டிப்ளை பண்ணால் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா +5 தான் வரும். அப்படின்னா a - 1 ஈக்குவல் டு 0, a - 5 ஈக்குவல் டு 0. அப்படின்னா ஏவோட வேல்யூ 1, ஏவோட வேல்யூ 5, ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்குது. இதுதான் நமக்கு ஏவோட வேல்யூ. ஏபி ஈக்குவல் டு பிசி. இதுதான் நமக்கு கிவன் கண்டிஷன்லேயே கொடுத்தது. ஏபி ஈக்குவல் டு பிசி. இந்த கண்டிஷன் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏவோட வேல்யூ வந்து ரெண்டு வேல்யூ கிடச்சிருது. ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 5. இந்த ரெண்டு வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். 6th question பாரு. Verify that the following point taken in order from the vertices of a rhombus. ரோம்பஸ்னால் 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். ரோம்பஸ்னால் 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய டைகோனலும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரோம்பஸ். நமக்கு ரோம்பஸ்னால் 4 சைடு ஈக்குவல்னு கொண்டு வந்தாவே இதில் போதும், இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதை வந்து ஸ்கொயர்னாலும் பார்த்தீங்கன்னா 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய டைகோனல் ஈக்குவலாக இருக்கும் எது ஸ்கொயராக இருந்துச்சுன்னா.
ஆனால் ரோம்பஸாக இருந்தால் போர் சைடு ஈக்குவலாக இருக்கும், டைகோனல் வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு வந்து போர் சைடு ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டாவே நமக்கு இந்த எக்ஸசைஸில் போதும். இப்போ பாரு, ஏங்கிற பாயிண்ட் வந்து 3,-2, பிங்கிற பாயிண்ட் 7,6, சிங்கிற பாயிண்ட் -1,2, டிங்கிற பாயிண்ட் வந்து -5,-6. ஒரு ரோம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படியோட இருக்குதுன்னா ஏங்கிற பாயிண்ட்டு, பிங்கிற பாயிண்ட்டு, சிடி, ஏபி கண்டுபிடிக்கிறோம், பிசி கண்டுபிடிக்கிறோம், சிடி கண்டுபிடிக்கிறோம், அடுத்த டி. இந்த போர் சைடு நம்ம கண்டுபிடிச்சினா போதும். இப்போ பாரு, ஏபி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் x2 - x1 whole square plus y2 minus y1 into whole square இந்த இடத்த வரும். y1 into whole square இந்த இடத்த தெளிவாக எழுதியா. இல்லைன்னா ஏங்கிற பாயிண்ட் 3,-2, பிங்கிற பாயிண்ட் 7,6, இதோட வேல்யூ x1 y1, பிங்கிற பாயிண்ட் x2 y2ன்னு இருக்குது. இப்போ ஏபியில் எடுத்து அப்ளை பண்ணி எப்படி எழுதலாம்? 7 - 3 into whole square, 6 + 2 into whole square. இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண 6 + 2 into whole square எல்லாம். 7ல் 3 போச்சுன்னா 4 squared, 6 + 2 8 squared, 4 ஸ்கொயர் பண்ண 16, 8 ஸ்கொயர் பண்ண 64, 2 ஆட் பண்ணால் 80. ரூட் விட்டு வெளியே எடுக்கலாம் அல்லது வெளியே எடுக்காது எடுக்கலாம். இந்த இடத்த ஏபி = √18 எழுதிய. அடுத்து பிசிக்கு பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் பிசி = இதே தான், √x2 - x1 whole square plus y2 - y1 into whole square. பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 7,6, சிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -1,2, பி வந்து x1 y1, சிங்கிற பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துகிறோம். பிசி இதில் ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணால் -1 - 7 into whole square, 2 - 6 into whole square, -1 - 7 ஆட் பண்ணால் -8 into whole square வரும். 2 - 6னா -4 into whole squareன்னு வரும். இப்போ 8 ஸ்கொயர் பண்ண என்ன வருது? 64 வரும். 4 ஸ்கொயர் பண்ண 16, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 80 தான், √80 கிடைக்குது. ஏபி கண்டுபிடிச்சிட்டோம், பிசி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சிடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் x2 - x1 into whole square plus y2 - y1 into whole square. சிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துட்டாங்கன்னா -1,2, இது x1 y1, இது x2 y2, இது எப்படி எல்லாம் -5 + 1 into whole square, -6 - 2 into whole squareன்னு இதில் எழுதிடலாம். இதில் இருக்கிறது இல்லைன்னா பக்கத்துலேயே இந்த சிடி கண்டுபிடிக்கிற இடத்து இந்த பாயிண்ட் எடுத்து எழுதி x1 y1 x2 y2ன்னு எழுதி கண்டுபிடி. இதில் கண்டுபிடிச்சின்னா இப்போ பாரு, -5ல் 1 போச்சுன்னா -4 whole square, -6 - 2 வந்து -8 ஸ்கொயர்னு வரும். 4 ஸ்கொயர் பண்ண 16, 8 ஸ்கொயர் பண்ண 64, 2க்கு ரூட் எடுத்துன்னா எவ்வளோ வருது? √80. ஏபி கண்டுபிடிச்சோம், பிசி கண்டுபிடிச்சோம், சிடி கண்டுபிடிச்சோம். அடுத்த டிஏ x2 - x1 whole square plus y2 - y1 into whole square. இதுவும் அதேமாரி அந்த பாயிண்ட்லேயே டிஏ எடுத்து அப்ளை பண்ணால் 3 + 5 into whole square plus y2 - y1 into whole square எடுத்து அப்ளை பண்ணி பக்கத்தில் இந்த இடத்த டிஏங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதிய. இப்போ எடுத்து அப்ளை பண்ணால் 3 + 5 8 ஸ்கொயர்டு, -2 + 6னா 4 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர்டு. இப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் 64, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இது √18. இப்போ எடுத்து எழுதுகிறேன். எப்படி எழுதுறேன்னா ஏபி = பிசி = சிடி = டிஏ = √80ன்னு எடுத்து அப்ளை பண்ண. இந்த இடத்த √80, ஏன்னா இது வந்து ஈக்குவலாக இருக்குது, போர் சைடு ஈக்குவலாக இருக்குது. ஹென்ஸ் ஏபிசிடி இஸ் எ ரோம்பஸ்ன்னு இந்த இடத்த எடுத்து எழுதுனா போதும். ஏபி = பிசி = சிடி = டிஏ = √80. இந்த given the find are rhombus, ஏன்னா போர் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரோம்பஸ்ன்னு எடுத்து எழுதிடலாம். இதில் செகண்ட் ஆப்ஷன் பாரு, ஏவோட வேல்யூ வந்து 1,1, பியோட பாயிண்ட் 2,1, சிங்கிற பாயிண்ட் 2,2, டிங்கிற பாயிண்ட் 1,2. இதுவும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். ரோம்பஸ் எப்படி இருக்குன்னா இதேமாரி ஒரு 2 பாயிண்ட், அது நிறைய ஷேப்லங்களாம் இதேமாரி ஒரு ரோம்பஸ் இருக்குதுன்னா இந்த ஏ, இது பி, இது சி, டி. இப்போ ஏபி கண்டுபிடிக்கிறோம், பிசி கண்டுபிடிக்கிறோம், சிடி கண்டுபிடிக்கிறோம், டிஏ கண்டுபிடி. போர் சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏபிசிடி இஸ் எ ரோம்பஸ்ன்னு எடுத்து எழுதிடலாம். ஏங்கிற பாயிண்ட் 1,2, பிங்கிற பாயிண்ட் 2,1, ஏங்கிற பாயிண்ட் x1 y1, பிங்கிற பாயிண்ட் x2 y2. இப்போ ஃபார்முலா எழுதிடுற. ஏபி = √x2 - x1 into whole square plus y2 - y1 into whole square. இதை எடுத்து அப்ளை பண்ணால் 2 - 1 into whole square. அடுத்தது 2 - 1 into whole square. 2 - 1 1 square, 1 - 1 0 square. 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் வரும். 1 ரூட் விட்டு வெளியே எடுத்தினா 1 தான். ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பிசி கண்டுபிடிக்கலாம்.
பிங்கிற பாயிண்ட் 2,1 சிங்கிற பாயிண்ட் 2,2 இது வந்து x1 y1 எடுத்துக்கிறோம் இது x2 y2 எடுத்துக்கிறோம் இதை எடுத்து அப்ளை பண்ணால் 2 - 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இதை எடுத்து அப்ளை பண்ணால் 2 - 1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வருது இது ஃபார்முலா இதில் வந்து 2 - 2னா 0 ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பண்ணால் √1 வெளியே எடுத்துனா 1 ஏபி கண்டுபிடிச்சிட்டோம் பிசி கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து சிங்கிற பாயிண்ட் 2,2 டிங்கிற பாயிண்ட் 1,2 சிங்கிற பாயிண்ட் x1 y1 எடுத்துகிறேன் டிங்கிற பாயிண்ட் x2 y2 எடுத்துகிறேன் டிஸ்டன்ஸ் விட்டன் 2 பாயிண்ட் சிடி இதுதான் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிட்டேன் இந்த ஃபார்முலா இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணால் 1 - 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் 2 - 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும் 1 - 2னா -1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 2னா 0 ஸ்கொயர் -1 இன்ட்டு -1 மல்டிப்ளை பண்ணால் √1 வெளியே எடுத்தினா 1 தான் வருது ஏபி கண்டுபிடிச்சிட்டா பிசி கண்டுபிடிச்சிட்டா சிடி கண்டுபிடிச்சிட்டா அடுத்து டிஏ டிங்கிற பாயிண்ட் 1,2 ஏங்கிற பாயிண்ட் 1,1 டிஸ்டன்ஸ் விட்டன் 2 பாயிண்ட் டிஏ இந்த ஃபார்முலா எழுதிற ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இப்போ எப்படி 1 - 1 ஹோல் ஸ்கொயர்டு 1 - 2 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும் 1 - 1னா 0 ஸ்கொயர் 1 - 2னா -1 ஸ்கொயர் -1 ஸ்கொயர் பண்ணால் √1 வெளியே எடுத்துனா 1 இப்போ 4 சைடு எப்படி தான் இருக்குதுன்னா ஈக்குவலாக இருக்குது ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ ஈக்குவல் டு 1 ஹென்ஸ் ஏபிசிடி இஸ் எ ரோம்பஸ்னு எடுத்து எழுதினா உனக்கு போதும் இவ்வளோதான் இந்த சம்மு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அடுத்து எக்ஸாம்பிள் 5.6 ஸோ தட் தி பாயிண்ட் வந்து ஏங்கிற பாயிண்ட் 7,10 பிங்கிற பாயிண்ட்டு -2,5 சிங்கிற பாயிண்ட் 3, -4 ஆர் தி வெர்டிசஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு இருக்குது இந்த இடத்துல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு டயக்ராம் பாரு இதேமாரி இருக்கும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஏ பி சி இதேமாரி உனக்கு 3 பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்டில் ஃபஸ்ட்டு ஏபி வந்து இதுக்கு வந்து டெஃபினிஷன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உனக்கு தெரியணும் 8th நீ பார்த்துருப்ப ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அல்லது வந்து பித்தாகரஸ் தீரம்னு உனக்கு தெரியும் இந்த ஒரு 2 சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா மீதி 2 சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது ஈக்குவல்னு பார்த்துருப்பா அது இங்கே பாரு இந்த இடத்த நோட்டில் வந்து இந்த இடத்த கொடுத்துறான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த பாக்ஸில் பாரு we know that the sum of the square of the two sides ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் sum of the square of the two side is equal to the square of the third side இதுதான் third side which is the hypotenuse of a right angle triangle hypotenuse side தான் right angle triangleனு உனக்கு கொடுத்துறாங்க இதில் வந்து 2 சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் எதை ஏபி இருக்குது இன்னொன்று பிசி இருக்குது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணுங்க பாரு இங்கே கொடுத்துரு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இது 2 சைடையும் ஆட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க தேர்டு சைடு ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவல்னு கொடுத்துறாங்க அவ்வளோதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பாரு ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 2 சைடு இருக்குது தேர்ட் சைடு வந்து ஒரு 5 ஸ்கொயர்னு இருந்துச்சு 3 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும் 9 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருதா இது வராது வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் இப்போ பாரு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஈக்குவல் டு 25 நான் 25 ஈக்குவல் டு 25 இப்போ பாரு ஒரு சைடு 3 வந்துச்சு ஒரு சைடு 4 வந்துச்சு இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ஹைபார்னிஸ் சைடு 5 வருது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும் சிம்பிளாக பார்த்தோன்னா 2 சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து தேர்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறது ஈக்குவல் அதுதான் சொல்லிக்கிறாங்க அது தீரம் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரும் அது அப்போ தெளிவாக உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு 3 சைடும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணு அப்புறமேட்டு பார்க்கலாம் இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து 7,10 பிங்கிற பாயிண்ட் வந்து -2,5 சிங்கிற பாயிண்ட் 3, -4 இப்போ ஏபிக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணால் ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் எடுத்து எழுதினா இது -2 - 7 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும் இதை எடுத்து அப்ளை பண்ணால் 5 - 10 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வரும் இதுதான்
-2 -7 -9 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு -10 + 5 -5 × ஹோல் ஸ்கொயர் -9 ஸ்கொயர் பண்ணால் 81 -5 ஸ்கொயர் பண்ணால் 25 -9 ஸ்கொயர் பண்ணுறோம்னா -9 × -9 வரும். இப்போ மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா 81 வரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் சரி ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ் வேல்யூ தான் உனக்கு கிடைக்கும். அதேமாதிரி தான் -5 ஸ்கொயர் பண்ணால் 25 கிடைக்குது. இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுற 81 25 இதை ஆட் பண்ணால் 6 106 வருது. ஏபியினுடைய டிஸ்டன்ஸ் இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சு ஒரு சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிசி இந்த ரெண்டு பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். distance between 2 points இந்த ஃபார்முலா எழுதிற square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 into whole square இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ண என்ன வரும் 3 minus 2 வந்து plus 2 3 plus 2 into whole square 4 minus 5 into whole square இந்த இடத்த minus 4 minus 5 into whole square ஆனால் 3 இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டு இடத்த ஃபார்முலா ஒரு மைனஸு இப்போ இதுக்கு கொஸ்டினில் ஒரு மைனஸ்னால ப்ளஸ் தான். ஆனால் 3 + 2 வந்து 5 ஸ்கொயர்டு -4 -5 வந்து -9 into ஹோல் ஸ்கொயர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 -9 ஸ்கொயர் பண்ணால் 81 இது ரெண்டு ஆட் பண்ணால் √106 ஆனால் பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 106 ஸ்கொயர் பண்ணுறீங்க இங்கே ஸ்கொயர் பண்ணுன்னு சொல்லிட்டுருப்பான். ஸ்கொயர் பண்ணால் அங்கே வந்து ரூட் கேன்சல் ஆச்சுன்னா ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 106 இதை ஸ்கொயர் பண்ணால் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 106 ரெண்டு சைடை வந்து ஸ்கொயர் பண்ணி வச்சுட்டோம். இந்த ரெண்டு சைடையும் ஆட் பண்ணுறது வந்து தேர்டு வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். இப்போ பாரு ஏசி distance between 2 points square root of x2 minus x1 whole square plus y2 minus y1 into whole square AC ஏங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்படின்னா 3 minus 7 into whole square minus 4 minus 10 into whole squareன்னு இதில் வரும். அப்படின்னா 3 minus 7 -4 whole square minus 4 minus 10 -14 whole square வரும். -4 ஸ்கொயர் பண்ணால் 16 -14 ஸ்கொயர் பண்ணால் 196 ரெண்டு ஆட் பண்ணால் 212 வருது. இதை ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆச்சுன்னா 212 வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட் ரெண்டு சைடையும் வந்து ஃப்ரம் 1, 2 and 3 we get இதிலிருந்து நமக்கு எப்படி எல்லாம் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 106 + 106 ரெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 212 வருது. இது எதுக்கு தான் ஈக்குவலாக இருக்குது தேர்டு சைடுக்கு ஈக்குவலாக இருக்குது. தேர்டு சைடுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈஸியாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சிம்பிளாக பார்த்தோன்னா மொத்தம் 3 சைடு இருக்குதுன்னா ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி வேல்யூ வந்து தேர்டு சைடு ஸ்கொயர் பண்ணக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவல். இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா தெளிவு வச்சுக்க. ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் இந்த கண்டிஷன் ப்ரூவ் ஆச்சுன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லைனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. எக்ஸாம்பிள் 5.11 பாரு. So that 4, 3 is the center of a circle passing through the point ஏங்கிற பாயிண்ட் வந்து 9, 3 பிங்கிற பாயிண்ட் 7, -1 சிங்கிற பாயிண்ட் -1, 3 ஆல்சோ ஃபைண்ட் தி ரேடியஸ். இதேமாதிரியே ஒரு சம் வந்து பார்த்துருப்போம் முன்னாடி. ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்டர் பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்க. இதில் வந்து ஒரு 3 பாயிண்ட் இருக்குது இந்த சர்க்கிளில். இந்த சர்க்கிளில் வந்து அதனுடைய ரேடியஸ் எப்படி தான் இருக்குன்னா சேமாக தான் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இது பின்னு எடுத்து இது ஏபிசி இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பி வந்து 4, 3 ஏங்கிற பாயிண்ட் 9, 1 பிங்கிற பாயிண்ட் 7, -1 சிங்கிற பாயிண்ட் -1, 3 இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இது வந்து சென்டர் வழியாக போகுதுன்னா நம்ம என்ன பிஏ ஈக்குவல் டு பிபி ஈக்குவல் டு பிசி இதுதான் நமக்கு 3 வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா ஈக்குவலாக வரணும். அதுதான் கண்டிஷன். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 into ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏபி மட்டும் எடுத்துக்கிறோம். எது பிஏ இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டோம்னா இதில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து பிஏன்னு எடுத்து இது x1 y1 இது x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 9 - 4 into ஹோல் ஸ்கொயர்டு அடுத்து 3 - 3 into ஹோல் ஸ்கொயர்னு வரும். இதில் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 4 - 9 என்ன வருது -5 ஹோல் ஸ்கொயர்டு 3 - 3னா 0 ஸ்கொயர்டு வருது. -5 ஸ்கொயர் பண்ணால் √25 வெளியே எடுத்துனா 5ன்னு ஒன்று கிடைக்குது. அடுத்து பிபி கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பிபி இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். 7 - 4 into ஹோல் ஸ்கொயர்டு அடுத்து -1 - 3 into
ஹோல் ஸ்கொயர் இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை இதை ஃபஸ்ட்டு இது செகண்ட் எப்படினாலும் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இல்லை எடுத்து அப்ளை பண்ணினா 4 - 7 என்ன வந்துச்சு -3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு 3 + 1 4 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இதுதான் √25 √25 வெளியே எடுத்துனா 5 வருது. அதேமாரி தான் பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசி இந்த பிங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கிறேன். இதை அப்ளை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4 + 1 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு 3 - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு இப்படி எடுத்து அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது -1 - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்டு 3 - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணிடலாம். இது x1 y1 x2 y2ன்னு எடுத்து அப்ளை பண்ணோம்னா 4 + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 - 3 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர்னு வருது. 4 + 1 5 ஸ்கொயர் ப்ளஸ் 0 5 ஸ்கொயர் பண்ணால் 25 25 ரூட் எடுத்தினா 5. இப்போ இந்த 3 வேல்யூ வந்து உனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கனால அதனுடைய ரேடியஸ் வந்து 5 ரேடியஸ் 5. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா B is the center of a circle passing through the point வந்து A, B, C பாசிங் ஒரு சர்க்கிளில் தான் அது பாசிங் அது 3 ஈக்குவலாக இருக்கனால ரேடியஸ் வந்து B of A = 5. ஒரு சர்க்கிள் இருக்குது பிங்கிற பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ABC எந்த இடத்த இருந்தாலும் அதனுடைய ஈக்குவல் ரேடியஸ் வந்து எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். 3 பாயிண்ட் இருந்தாலும் சரி 5 பாயிண்ட் இருந்தாலும் எத்தனை பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அதனுடைய பாயிண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும் சென்டரில். இதோட உனக்கு வந்து செகண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5.2ல் ஃபஸ்ட்டு சம் முடிச்சாச்சு. தேர்ட் சம்மும் ஃபஸ்ட்டு சம்மில் 4 ஆப்ஷன் முடிச்சிட்டோம். செகண்டு சம்மும் உனக்கு முடிச்சிட்டோம். கோலினியர்னு என்னென்னு பார்த்தோம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சுன்னா அது கோலினியர் அப்படின்னு பார்த்துருப்போம். 2 பாயிண்ட் ஆட் பண்ணால் தேர்டு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். இதை டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் தான். இதேமாரி இந்த எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செகண்டு முடிச்சிட்டோம். அடுத்தது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிக்கலாம்.